ஹே ரேவதி, அங்கிளும் ஆண்டியும் எங்க போயிருக்காங்க? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்புறம் வாசு கிட்ட பேசுனியா? நான் சொன்னதெல்லாம் சொன்னியா? என்ன சொன்னாரு வாசு? வாசு கிட்டியா? நீ என்ன சொன்ன? அடி பாவி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் வாசுவை லவ் பண்றேங்கிற விஷயத்த சொல்லி அவர்கிட்ட சம்மதம் வாங்க சொல்லியிருந்தனே, அது என்னடியாச்சு? ஓ, அந்த விஷயமா? அது நேஹா. என்னடி இழுக்கிற? சொன்னியா இல்லையா? சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல? அவர் என்ன சொன்னாரு? அது வேண்டாம், விடு நேஹா. என்னடி இவ்ளோ சாதாரணமா சொல்ற? அது என் லவ் மேட்டர். அவர் என்ன சொன்னாரு சொல்லு. வேண்டாங்கிறல்ல, விட்டுடு. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா நீ வருத்தப்படுவ. விட்டுடு நேஹா. நான் வருத்தப்படுற அளவுக்கு அவர் என்ன சொன்னாரு? சொல்லு ரேவதி, வாசு என்ன சொன்னாரு? வாசுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீ சின்ன பொண்ணா? படிக்க வேண்டிய வயசுல தேவையில்லாம லவ் அது இதுன்னு மனசு அலப்பாய கூடாதா? இது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் தானா? அது லவ் கிடையாது. அப்படி இப்படின்னு தத்துவம் பேசுறாண்டி. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வராது. பேசாம அந்த பொண்ண படிக்கிற வேலைய பார்க்க சொல்லுன்னு கேவலமா பேசிட்டாண்டி. பாத்தியா, இத கேட்டு நீ வருத்தப்படுவேன்னுதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நிஜமா வாசு அப்படியா சொன்னாரு? அவர் சொன்னதான் நான் இப்ப சொன்னேன். எனக்கு என்னமோ நீ பொய் சொல்ற மாதிரி தோணுது. ஆரம்பத்துல இருந்தே நான் வாசுவை காதலிக்கிறது உனக்கு பிடிக்கல. அதனால நீ ஏன் வாசு கிட்ட சொல்லாமலே சொன்னதா பொய் சொல்லக்கூடாது? இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். வாசு, ஏன் இப்படி சொன்னீங்க? என்ன சொன்ன? ரேவதி கிட்ட ஏன் இப்படி சொன்னீங்க? ரேவதி கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஆமா, நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சின்ன வயசு, எனக்குள்ள இருக்கிறது இன்ஃபாக்சுவேஷன். படிக்கிற வயசுல மனசு அலைவிட கூடாது. லவ் பண்றதை விட்டுட்டு படிக்கிற வேலைய பார்க்க சொன்னீங்களாமே. ஆமா, அப்படிதான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னீங்க? உண்மை அதானே? எது உண்மை? நீங்க அப்ப சொன்னதும் பொய் காரணம், இப்ப சொல்றதும் பொய் காரணம். நீங்க ஏன் என் காதல மறுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களால இன்னும் அந்த பழைய காதல மறக்க முடியல, அப்படிதானே? உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவள இன்னமும் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அந்த நல்ல மனசுக்காக தான் வாசு நான் உங்களை லவ் பண்றேன். ஏன் என் காதல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் சொல்றதான் உண்மை. உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் அப்படி சொன்னேன். ஸ்டேட்டஸ் என்னங்க ஸ்டேட்டஸ்? காலம் பூரா நீங்க என்ன டிரைவராவே இருக்க போறீங்க? வசதி வாய்ப்பெல்லாம் நான் பண்ணி தரேன் வாசு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்க வாசு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க வாசு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? வாசு, என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லங்க, நீங்க ஆர்வமா பேசுறதை கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இது லவ் கிடையாதுங்க, இன்ஃபாச்சுவேஷன் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வயசுல அன்பா, அக்கறையா, அனுசரணையா பேசுற எந்த ஆம்பளையை கண்டாலும் உங்களுக்கு காதல் மாதிரி தான் தெரியும். அது மாதிரி தான் நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபாக்சுவேஷனுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாதவ இல்ல வாசுனா. இது வரைக்கும் நான் எத்தனையோ ஆம்பளைங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். ஆனா யார் மேலயும் இது மாதிரி அட்ராக்ஷன் வந்ததில்ல. உங்க மேல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. நீங்க என் காதலை ஏத்துக்காம இன்ஃபாக்சுவேஷன் சொல்லி நழுவுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களால இன்னும் அந்த பழைய லவரை மறக்க முடியல. அதனாலதான் என்ன அவாய்ட் பண்றதுக்கு இப்படியெல்லாம் சொல்றீங்க. வாசு, அந்த செல்ஃபிஷ் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அவ வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டா. இன்னும் அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கீங்களே, இது முட்டாள்தனமா தெரியல உங்களுக்கு? முட்டாள்தனமா இருந்தாலும் அதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க. அவ என் மேல வச்சிருந்த காதல் வேணா பொய்யானதா இருக்கலாம்.
ஆனா நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானதுங்க. அவ எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், அவளுக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரலங்க. இந்த குணத்துக்காக தான் வாசு நான் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்கங்க. நீங்க இவ்வளவு சின்சியரா என்ன லவ் பண்றத நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. அதே நேரத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. பயமா இருக்கா? ஏன் வாசு, என்ன பயம்? இந்த மாதிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவரும் என் மேல ரொம்ப சின்சியரா இருந்தா. பட் ஒரு நாள் என்ன காரணம்னே தெரியாம என்ன அப்படியே தூக்கி போட்டு போயிட்டா. ஏன்னா நீங்க எல்லாம் எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பீங்கன்னே தெரியாதுல்ல. அதனால என்னால இன்னொரு வழியை தாங்க முடியாது. உங்க பழைய லவர் மாதிரி என்ன நினைச்சிடாதீங்க வாசு. எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களை கைவிட மாட்டேன் வாசு. அதெல்லாம் கரெக்ட்டுங்க. உங்க காதல் மேல எனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன டைம் கேக்குறீங்க? இன்னும் 10-20 நாள்ல நான் டெல்லிக்கு போயிடுவேனே. இருக்கட்டுமேங்க, அந்த 10-20 நாளுக்குள்ள உங்க காதல் மேல எனக்கு நம்பிக்கை வரும்ல, அப்ப நான் ஏத்துக்கிறேன். சரியா? ஓகே. ஏன் காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாமா, அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அர்ச்சனாவும் அவங்க அம்மாவும் மார்க்கெட் போயிருக்காங்க. இல்லை இல்லை, நான் பிரியா பார்த்து பேசிட்டு போல தான் வந்தேன். பிரியாவை பார்த்தா உள்ள இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். பிரியா, பிரியா, மாமா வந்திருக்காரு, வா. இவருதானா? நான் கூட மாமானது வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். ஏன், நான் மாமா இல்லையா? என் அக்காவை வாழ வெட்டியே எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அப்புறம் எந்த வகையில நீங்க எனக்கு மாமா? இதோ பாரு பிரியா, அது பெரியவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. எங்களுக்குள்ள பேசி தீர்த்து போ. ஆனா நீ தேவையில்லாத இடத்துல தேவையில்லாம பேசி என் தங்கச்சியை கை நீட்டி அடிச்சிருக்க. அந்த மாதிரி தப்ப நீ மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலந்தமா வந்தேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உங்க தங்கச்சிய இவ கை நீட்டி அடிச்சாளா? ஏய், அங்க என்ன நடந்தது? ஓ, அத கூட வீட்டுக்கு வந்து வத்தி வச்சுட்டாளா? அவளை சொல்லி தப்பு இல்ல, அவ கேரக்டர் அப்படி. ஏய், அடிச்சது உண்மையா இல்லையா? ஆமாப்பா, தேவையில்லாம பேசினா அதனால அடிச்சேன். அப்படி என்னடி தேவையில்லாம பேசிட்டாவோ? ராணி ஒன்றும் தேவையில்லாம பேசல மாமா, நீ தான் தேவையில்லாம பேசியிருக்க. பொது இடம் கூட பார்க்காம எங்க குடும்பத்தை திருட்டு குடும்பம்னோ ராணியை திருடின்னு சொல்லியிருக்க. அதுக்கு அவ பதில் பேசியிருக்கா. இதை பாருமா பிரியா, பிரச்சனையை எப்படி பேசி தீர்க்கிறதுன்னு தெரியாம நாங்களே தடுமாறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நீ ஏமா தேவையில்லாம வாய் விடுற? படிக்கிற பொண்ணு படிக்கிற வேலையை மட்டும் பாருமா, அதை விட்டு நீ ஏமா இப்படிலாம் பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். ஏன், உண்மையை தானே பேசுனேன். என்னம்மா உண்மை? எங்க குடும்பம் திருட்டு குடும்பங்கிறதும் என் தங்கச்சி திருடிங்கிறதும் உண்மையா? ஆமா, இல்லையே பின்ன. ஏய், என்னடி பேசுற? அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. உங்களுக்கு எதுவும் தெரியாது. 10 பவுன் நகை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு 10 பவுன் கொடுங்கன்னு கேட்டாங்களே, இவங்க திருட்டு குடும்பம் இல்லையா? இதை பாருமா பிரியா, நடந்தது என்னன்னு தெரியாம நாங்க எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்கோம். நீங்க போலி நகை போட்டிருக்க மாட்டீங்கன்னு நடுவில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நான் உங்க குடும்பத்துக்காக அங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். பதிலுக்கு எங்க அம்மா என்னோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரிஞ்சுக்காம நாங்க தான் நகை திருடணும்னு முடிவு பண்ணி நீ எப்ப எல்லாத்துலயும் பேசிட்டு இருந்தா, அப்புறம் நீ பேசுறதுக்கும் உங்க அம்மா பேசுறதுக்கும் என்னமா வித்தியாசம்? உண்மையை யார் சொன்னா என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஏய், படிச்ச பொண்ணா முதல்ல உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச கத்துக்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை எடுத்தறிஞ்சு பேசுற. என்னப்பா மாமா மாமாங்கறீங்க? மாமா மாமாவா நடந்துக்கிட்டாதான் மரியாதை. இங்க பாருங்க, நீங்க மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுனால தான் அவர் இவ்வளவு தூரம் எகுறாரு. ஏன்பா, நம்ம மேல குற்றம் சுமத்திருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? இத பாரு பிரியா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. என் குடும்பத்தை பத்தி பேசினது தப்பு, என் தங்கச்சி அடிச்சது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு. நீ மன்னிப்பு கேட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்மா. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மன்னிப்பா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நீ ராணி அடிச்சதை நினைச்சு எங்க அம்மா ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க பிரியா. அவங்க தான் கேள்வி கேட்கறேன்னு புறப்பட்டாங்க. நான் தான் அவங்க வந்தா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும் சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்திருக்கேன். பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால நீ மன்னிப்பு கேட்டு பிரச்சனை அதோட முடிச்சிரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ ராணி அடிச்சியா இல்லையா? ஆமா, அடிச்சேன். அவ தப்பா பேசினா நான் அடிச்சேன். நீ அடிச்சோம், அவ பொறுமையா போனால.
பதிலுக்கு அவனை திருப்பி அடிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஓ அடிச்சிருவாளா அவ? எங்க என் மேல வந்து கை வைக்க சொல்லுங்க பாப்போம். இந்த பாருங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க என்ன அடிக்க சொல்லுங்க பாப்போம். இதோ பாரு பிரியா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு மேல பேசினேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ என்ன மனுஷனா? பொண்டாட்டிய விரட்டி அடிச்சிட்டு அவ கொண்டு வந்து நகையில உட்காந்து தின்னணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் மீசை எதுக்கு? ஏய், எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? என் பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுக்கு நீ யாரு? இத பாருங்க, அவ என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியாது. அவ பேசக்கூடாதுன்னு பேசினா, அதனால தான் நான் கோவத்துல கை ஆயிரம் பேசி இருக்கட்டும், ஒரு வயசு வந்த பொண்ணை கை நீட்டி அடிப்பியா? நாங்களே எங்க பொண்ணை கை நீட்டி அடிச்சதுல உனக்கு யார் கொடுத்தது தைரியம்? சிவகாமி, இங்க என்ன நடந்ததுன்னா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எவனோ ஒருத்த நாம பெத்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறா, அதை வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? நீங்களாம் ஒரு அப்பனாங்க? சிவகாமி அவ வயசுக்கு மீறி மாப்பிள்ளை மரியாதை இல்லாம பேசினா, அதனால தான் அவர் கை நீட்டினாரு. இந்த மனுஷனுக்கு இங்க என்னங்க மரியாதை வேண்டி கிடக்கு? வந்தா நகையோட வா, இல்லனா இங்கே கடன். அவங்க ஆத்தாக்காரி நம்ம பொண்ணை கழுத்து பிடிச்சி தள்ளும் பொழுது வேடிக்கை பார்த்து நின்ன மனுஷன் தானே. எந்த உரிமையோட இவர் படிக்கட்டு ஏறி வந்தார்? இப்போ நான் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க. இந்த வீட்டு பொண்ணு காவியோட கற்புக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ இந்த குடும்ப மானத்தை காப்பாத்தணுங்கிற பொறுப்போட எப்படி காதும் காதை வச்ச மாதிரி ரகசியமா அவளை காப்பாத்தி எந்த உரிமையில அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தனோ அதே உரிமையோட தான் நான் இப்ப பிரியாவையும் அடிச்சேன். போதும், பழைய கதையில பேசி ஏமாத்திட்டு இருக்காத. இத்தனை நாள நீ நல்ல மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். உன் லட்சணம் தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போச்சே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உன்னை மருமகனா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை ஏத்துக்கவும் இல்லை, இனிமே ஏத்துக்கவும் மாட்டேன். எப்ப என் பொண்ணை கை நீட்டி அடிச்சியோ அப்பவே கொஞ்ச நெஞ்ச இருந்த உறவும் அருந்து போச்சு. ஆரம்பத்திலே நீ இந்த வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு பெரிய இன்ஜினியர் போய் சொன்ன. அப்போ உன் மேல மதிப்பு மரியாதை இருந்தது. எப்ப நீ வெறும் மெக்கானிக்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை வெறுத்துட்டேன். இருந்தாலும் உன் வீட்டுல இருந்து வந்த பெரிய மனுஷன் அது இதுன்னு சொல்லி எங்களை சமாதானப்படுத்தினாரு. எங்க வீட்டு மனுஷங்களோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும், அவ வாயா வெட்டி ஆயிடுவான்னு சொன்னதுனாலதான் அரை மனசோட என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அதோட விட்டால உன் ஆத்தாக்காரி எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு என்னெல்லாம் பேச்சு பேசினாவ. நாங்க கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டோம். போதும் போதும்டா சாமி, உங்களால நாங்க பட்ட பாடெல்லாம் போதும். என் பொண்ணு வாழ்ந்த வாழ்க்கையும் போதும். இப்ப சொல்ற கேட்டுக்க, என் பொண்ணு உனக்கு கிடையாது. ஒரு குண்டுமணி தங்கம் கூட நாங்க போட்டு அவளை உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். இத்தோட இந்த குடும்பத்துக்கும் உனக்கு இருந்த உறவு அறுந்து போச்சு. போயிடு வெளியே போ. சிவகாமி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து பேசு. பொறுப்பை பத்தி நீங்க பேசாதீங்க, எனக்கு எல்லாம் சிவகாமி, தெரியும். நான் நீங்க சும்மா இருங்க. இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? வெளியே போ, போ வெளியே. ஏய், சிவகாமி, என்ன பண்ண? சிவகாமி, போ. சிவகாமி. இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச காரி துப்பிடுவேன். போ. சிவகாமி, போ அந்த பக்கம், பிச்சு போடுவேன். ஏன் மாமா அடிக்கிறீங்க இப்ப? போ அந்த பக்கம். சனியனே, சனியனே, எல்லாம் 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 ஒன்னால தாண்டி. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். படிக்க போன இடத்துல படிச்சுட்டு வராம இப்படி பிரச்சனையை வளர்த்து விட்டுருக்கியே. பாத்தியா, உங்க அக்காவோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. உன் வளர்ப்பும் சரியில்லை, உன்னை வளர்த்தவளும் சரியில்லை. சிவகாமி,
நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துல உன்னை நான் கை நீட்டி அடிச்சதில்ல. அதுக்காக இன்னைக்கு வருத்தப்படுறேன். அன்னைக்கே உன்னை அடிச்சு கண்டிச்சு திருத்திருந்தேன்னா நம்ம குடும்பம் வேற மாதிரி இருந்திருக்குமோன்னு இப்ப எனக்கு தோணுது. ஆத்திரம், அகங்காரம், ஆவேசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிச்ச? இல்ல என்னத்தை சாதிக்க போற? போருமா? சந்தோஷமா? ஊர் உலகத்துல எந்த மாமியாராவது தான் மருமகனை நெஞ்சில கை வச்சு வெளியில தள்ளி அவமானப்படுத்திருக்காங்களா? வெளி உலகத்துல நடக்காதத நீ நம்ம வீட்டிலே நடத்தி காட்டிட்ட. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. இதோ நிக்கிறாளே, சின்ன வயசுல இருந்து உன் முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு வந்தாலே, அவளுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ மாப்பிளையை அவமானப்படுத்துறத நான் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அவரை நெஞ்சில கை வச்சு தள்ளிட்டல்ல. போச்சு, எல்லாம் போச்சு. பொண்ணு வாழ்க்கையே போச்சு. இனி என்ன பண்றது? இதோ இது வரைக்கும் இவதான் அம்மா அம்மான்னு தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா. இப்போ நீ மொத்தமா அள்ளி போட்ட. இனிமே சமாதானம் பேசுறதுக்கு கூட யாருகிட்ட போய் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேசுவேன்? கடவுளே, என்ன பண்ணுவேன்? என் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சே.